ஓம் காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரை முறையில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, அதிசக்தி வாய்ந்த பைரவனுடைய உபாசனா மந்திரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதாவது சிவ அம்சமான பைரவ சாமி. பைரவ சாமிக்கு ஒருபாடு, அதாவது அஷ்டாங்க பைரவன் அப்படி சொல்லுவாங்க. 8 பைரவ பாவங்கள் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அதுல எல்லாம் நம்ம போக வேண்டாம். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, என்ன பார்க்க போகிறோன்னா, பைரவ சாமி, அதாவது வடுக பைரவன் ஒரு பைரவன் இருக்குது. மலையாளத்தில் வடுக பைரவன் அப்படி சொல்லுவாங்க. இந்த வடுக பைரவனை வச்சு ஒருபாடு வேலைகள் நமக்கு பண்ண முடியும். அதாவது ஏவல் அடிக்கிறது, அதே மாதிரி ஏதாவது கர்மத்துக்கு பைரவனை அனுப்பி பண்ணுவாங்க. அது பாதுகாப்புக்கு, எந்த ஒரு தோஷங்களை இல்லாமல் பண்ணுறக்கு, இதுக்கு எல்லாமே பைரவனுடைய பூஜையும் பைரவ சாமியோட வழிபாடும் பண்ணுவாங்க. சனி தோஷம் தீர்றதுக்கு கூட பைரவ சாமியை வழிபட்டு வரலாம். சிவாம்சம் ஆனதுனால பைரவ சாமியோட ஒரு கெட்டு நம்ம போடுறோம். பைரவ சாமி வச்சு நம்ம ஒரு கெட்டு போட்டோம்னா அந்த கெட்டு அழிக்கிறதுக்கு ரொம்ப 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 கஷ்டம் அந்த கெட்ட அழிக்கிறது. ஏன்னா அவ்வளவு பவர் கூடின சாமி தான் பைரவ சாமி. அதனால தான் நிறைய பேர் இன்னைக்கு பைரவ சாமியோட உபாசனை எடுத்துக்கிறாங்க. நம்ம கோயில்ல வடுக பைரவனை யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா வடுக பைரவனை குறித்து அதிகம் யாருக்கும் அப்படி தெரியாதுன்னு நினைக்கிறேன். கால பைரவன் கொடுங்க, தனாகர்ஷ்ண பைரவன் கொடுங்க சாமி, அந்த மாதிரி இல்லைன்னு அதை பற்றி சொல்லுங்க சாமி சொல்லித்தான் வருவாங்க. ஆனால் வடுக பைரவங்கிறது உபாசனையில ஒரு வித்தியஸ்தமான, அதாவது கர்மங்கள் பண்றதுக்கு வடுக பைரவனை கழிச்சு தான் வேற பைரவ பாவம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அனுபவம் இருக்கு. ஆனால் இந்த கோயிலில் பைரவனுடைய வழிபாடு பண்ணுறது, பைரவ சாமியை வச்சு குருதி பூஜை அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது தான் இந்த கோயிலில். இப்போ பைரவ சாமி வடுக பைரவனை வச்சு நம்ம கர்மம் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இப்போது இந்த வடுக பைரவனுடைய பூஜை முறைகளை நான் சொல்லித்தரேன். அதை நீங்கள் பண்ணலாம் தைரியமாக. யாருக்கு வேணாலும் உபாசன முறையில் பண்ணி வந்துக்கலாம். இந்த சாமிக்கு வேண்ட படையல் திருமதுரம் வச்சா போதும். திருமதுரம்னா 3 மதுர பலகாரங்கள், அதாவது 3 இனிப்பு, அவ்வளவுதான் அர்த்தம் வருது. அதுக்கு நீங்க வெல்லம் போட்டுக்கலாம், தேன் எடுத்துக்கலாம், நேந்திர பழம், இந்த 3 மிக்சிங் ஆக்கி, மிக்சிங்க சொன்னா நேந்திர பழத்தை அறுத்து பீஸா அறுத்து சிப்ஸுக்கு சேர்த்துவோம் இல்லையா, அது மாதிரி அறுத்து அது கூட இந்த வெல்லத்தை குடிச்சு போட்டு அது கூட தேனும் போட்டு கலக்கிறது. அதுதான் படையலா நீங்க நிவேத்தியமா வைக்க வேண்டியது. அப்புறம் கூவளம், கூவளத்தை பில்பம் சொல்லுவோம் இல்லையா, பில்பத்தோட இலை, நம்ம பில்பம் சொல்லுவோம். அந்த பில்பத்தோட இலையும் எடுத்து அர்ச்சனை பண்ணிக்கணும். ஒரு 108 இலை எடுத்து முதல்ல நம்ம நாள் அர்ச்சனை பண்ணி இந்த திருமதுரம் வச்சு இந்த பூஜை கொடுக்கலாம். மறுபடியும் அந்த சுத்தமான இடத்துல இருந்து இந்த மந்திர ஜபம் நீங்க பண்ணிக்கலாம். ருத்ராட்ச மாலை தான் நீங்க யூஸ் பண்ணணும். ருத்ராட்ச மாலை யூஸ் பண்ணி சிவாம்சமான பைரவ சாமியை நான் விரும்புகிறேன், இல்லைன்னா உபாசனை பண்ணுறேன்னு அந்த மனசில் நீங்களே சொல்லிக்கணும். என் கூட பைரவ சாமி இருக்குங்கிற நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கையோடு தான் நீங்கள் இது பண்ணணும். ஏதொரு மந்திரம் பண்ணும்போதும் நம்பிக்கை வேணும். அந்த கடவுள் மேலே நம்பிக்கை வேணும், அந்த குரு மேலே நம்பிக்கை வேணும், அந்த மந்திரத்தை மேலே நம்பிக்கை வேணும். இந்த நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் எந்த மந்திரம் பண்ணிட்டும் காரியம் இல்லை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? உண்மையான நம்பிக்கை தான் வேணும். அப்போது நான் சொன்ன மாதிரி இந்த எளிமையான முறையில் வழிபாடு பண்ணிக்கலாம். எந்த தோஷங்கள்லேருந்தும் பைரவ சாமி உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து மாற்றுவார், உங்கள் கூடையே இருப்பார். இதுக்கான மந்திரம் இதுதான், சிம்பிளான மந்திரம் தான். ஹ்ரீம் வடுகாய ஆபத்வாரணாய குரு குரு வடுகாய ஹ்ரீம். மந்திரம் ஒரு முறை கூட்டி சொல்கிறேன். ஹ்ரீம் வடுகாய ஆபத்து தாரணாய குரு குரு வடுகாய ஹ்ரீம். இந்த மந்திரத்தை 108 முறை டெய்லி சொல்லுவாங்க. 48 நாள் கிடையாது, கண்டினியூ உங்கள் லைஃப்பில் சொல்லி வந்துகிட்டே இருங்க. சொல்ல முடியாத தினங்கள் மட்டும் நீங்கள் சொல்ல வேண்டாம். பின்ன பூஜை அறையிலிருந்து உங்களுக்கு ஜெபிக்க முடியாது,
முதல்ல நீங்க ஒரு 41 நாள் அந்த மாதிரி சிட்டையா பண்ணுங்க. அது முடிஞ்சு நீங்க வேலை இடத்துலயோ டிரைவிங்கோ எப்படி போகும்போது அந்த ஜெபத்தை நீங்க பண்ணா போதும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் சுத்தமா பூஜை அறையில பண்ண பாருங்க. நீங்க எல்லாரும் ஒரு தொழில் வேலைக்கு அப்படி போறவங்க போங்க, அதோட பிரச்சனையும் எனக்கு தெரியும். அப்போ அதுவும் கூட கணக்கில் எடுத்து நல்லபடியா நீங்க பண்ணா போதும். உண்மையான நம்பிக்கையா பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதோட மாற்றங்கள் கிடைக்கும். நல்லது.